இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணது பாருங்கள். மீசிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஷ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வினா, இப்போ ஒரு 2 நம்பர் கொடுத்துறாங்க. இப்போ 2 அதுக்கப்புறம் 4ன்னு இப்படி எடுத்திருக்கேன் சரிங்களா. இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதாவது இதுக்கு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கும் போது சரிங்களா, மீசிமா கண்டுபிடிக்கும் போது இதுக்கான மீசிமா வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும் சரிங்களா. அதாவது மீசிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட பார்த்தீங்கன்னா என்னவா இருக்காதுன்னா, ஸோ குறைவாக இருக்காது தான் மீனிங் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க நம்பரில் வந்து பெரிய நம்பர் என்ன வந்திருக்கோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா மீசிமா வந்து அதிகமாக வருமே தவிர பட் ஆனால் குறைவாக வந்து இருக்கவே இருக்காது சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை சரிங்களா. குறைவாக இருக்கவே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நீங்கள் எல்சிஎம்மோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, ஹெச்சிசிஎஃபோட வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இதுதான் அதிகமாக இருக்கும் சரிங்களா. எப்போவுமே இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷினாக கூட அடிக்கடி கேட்பாங்க. அதனுடைய ரிலேட்டடாக கூட இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிறதுனால இதுவும் ஒரு முக்கியமான கொஷின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் ரிலேட்டடாக 10 கொஷின்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து அந்த 10 கொஷின் ஒரு கொஷின் எடுத்தால் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது மீதி இருக்கக்கூடிய அந்த 9 கொஷின் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து பார்த்தோன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.